360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் வைகாசி மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் கிரக ரீதியாக இருக்குது, இதுதான் இப்போ பார்க்குறோம். மிதுனம் அப்படின்னாலே நீங்கள் புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. இந்த புதன் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருப்பார். ஆக இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தியாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதன் புதன் 12ஆம் இடத்துக்கு வர்றார். இந்த 12ஆம் இடத்துல தான் குரு பகவான் இருக்காங்க, சுக்கிரன் இருக்காங்க, சூரியன் இருக்காங்க, அத்தனை கிரகங்களும் இருக்குது. அப்போ யாரெல்லாம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கீங்களோ அல்லது வெளிநாட்டுக்கான முயற்சிகள் இருக்கீங்களோ கண்டிப்பாக அதெல்லாமே நல்ல விதமாக உங்களுக்கு அமையும் அல்லது நடக்கும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் செலவு பண்ணித்தான் ஆகணும். எதிர்பாராத செலவினங்கள் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்குது, கையில் பணம் இருக்குது, கேஷ் இன் ஹேண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இல்லை, நானே கடன் வாங்கி வண்டி ஓடுறேங்கிறவங்க கவலையே படாதீங்க. செலவினங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல அத்தனை கிரகங்கள் இருக்கிறது உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகளை உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ இதிலேருந்து மீளுவதற்கான வாய்ப்பு என்னென்ன? அப்பா இருந்தால் அப்பாவுக்கு ஏதாவது செலவு பண்ணுங்கள், அல்லது மனைவிக்கு செலவு பண்ணிட்டு வாங்க, அல்லது உங்களுடைய தாய் மாமன் இருந்தால் அவருக்கு ஏதாவது செலவு பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்களை குறைக்கும். அவங்களுக்கு ஏதோ விதத்தில் உதவி பண்ணுங்கள். இந்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதனால் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து எந்த ஒரு காரியம் பண்ணணுங்கிறது இல்லை. ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மாத்திரம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. பட் அதே சமயத்தில் ரொம்ப நாளாக என்னுடைய சொத்து விற்காமல் இருக்குது, ப்ராப்பர்ட்டி சேல் ஆகாமல் இருக்குது, ரொம்ப நாள் அதை விற்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுக்கான வாய்ப்புகளே கண்ணு கெட்டின வரைக்கும் இல்லாமல் இருக்குங்கிறவங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய சொத்துக்கள் ஓரளவுக்கு கையை விட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய ப்ராஃபிட் கிடைக்குமான்னா இல்லை, லாபத்தில் நஷ்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இந்த மாதம் இருக்குது. அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அட்வான்ஸ் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அல்லது ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்தணும், அல்லது எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு தேவையில்லாத செலவினங்கள், இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணக்கூடிய காரியங்கள் எதுவுமே சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. யாரையுமே இந்த மாதம் பெருசாக நம்பாதீங்க, அது உங்களுக்கு பிரயோஜனப்படாது. யார் நல்லவங்க கெட்டவங்கிற ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும். மைண்டை கிளியராக வச்சுக்கோங்க. அன்வான்ட் திங்கிங் எதுவும் வேண்டாம். தேவையில்லாத சிந்தனைகள் இந்த மாதம் உங்களுடைய தூக்கத்தை கெடுத்துரும். ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல 4 கிரகங்கள், 12ஆம் இடம் தூக்கம். ஆக தூக்கம் உங்களுக்கு நிம்மதியற்ற தூக்கம் இருக்காது. ஆக நல்லா முன்கூட்டியே கிரக நிலைகளை தெரிஞ்சு ரொம்ப ரிலாக்ஸாக நீங்கள் இருங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஸோ இந்த மாதம் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இது இன்னும் ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. நீங்கள் ஏதாவது கல்வியில், எஜுகேஷனில் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஏன்னா பிரேக் ஆஃப் எஜுகேஷன், கல்வியில் தடை, அல்லது வேறு உங்களுடைய கல்வியில் ஏதாவது ஒரு பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்கும், பட் லாபம் குறைவாக இருக்கும். நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் இதே தான் பலன். இந்த மாதத்தில் உங்களுடைய விவசாயம் சார்ந்த துறைகள் உங்களுக்கு சுமாராக இருக்கும். பெருசாக லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. மகசூல் இருந்தால் கூட லாபம் குறைவாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் தான் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்கும், வருமானங்கள் சுமார். கலைத்துறை மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அல்லது பெரிய லெவலில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்கெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே நமக்கு பின்னாடி ரிட்டர்ன்ஸாக கிடைக்குங்கிறதுக்கு உத்தரவாதம் இந்த மாதம் இல்லை. ஸோ இந்த மாதம் எல்லா விஷயத்துலையுமே மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் அடக்கி வாசிக்கிறது தான் ரொம்ப நல்லது. இந்த மாதம் யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க. திரும்ப அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது.
உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கிக் கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத செலவினங்கள், கண்முறைய பணம் பொருள் பறிபோன மாதிரியான காலங்கள், இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது. நீங்கள் இந்த மாதம் நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு சுமாராக இருக்குது. உங்களுடைய எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாதம் சுமார். எதிரிகள் உங்களை வெற்றி கொள்வார்கள், அப்படி தான் இருக்குது. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. கிரக நிலைகள் ஃபேவரபுளாக இல்லை. எல்லா விதத்திலையும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த மாதம் செயல்படுங்க. இந்த மாதம் நம் கண்முடைய பணம் பறிபோடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாபை பொறுத்த வரைக்கும், கரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுமாராக இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் உங்களுடைய வேலையில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க, ரெகக்னைஸ் இருந்தால் கூட கையில் பணம் கேஷும் கேட்டால் இருக்குமானா பெருசாக ஒன்றும் இல்லை. பெரிய லெவலில் நான் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ மானிட்டரி பெனிஃபிட்டோ கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இல்லை. ஆனால் யாரெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கலாம், ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கலாம், எம்என்சியில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம், எதில் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அல்லது உங்களுடைய ஜாபில் இன்னர் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது, கடன் இருக்குது அப்படிங்கிறவங்க, நான் பெரிய லெவலில் இஎம்ஐ கட்டிகிட்ருக்கேங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உடலில் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனிங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதம் கோச்சாரத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அத்தனையுமே உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கும். ஸோ 6ஆம் இடம் கடன், நோய், கரியர். ஸோ வேலை என்பது மட்டும் கன்ஃபார்மாக உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் வேலையை விட்டுட்டு வெளியே வந்துட்டீங்க, நான் வேலை தேடிட்டுருக்கேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் இருக்குது. நான் பார்த்தும் வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டேன் அப்படின்னா கூட ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இனிமேல் வேலைக்கான வாய்ப்புகள் இருக்குமா, எனக்கு பெரிய டவுட்டாக இருக்குங்கிறவங்க கவலைப்படாதீங்க. கெரியர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் யாராக இருந்தாலும் சரி நல்லா இருக்குது. ஆக பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து உங்களுடைய சர்வீஸில் பண்ணும் பொழுது அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆக ஜாபுங்கிறது இல்லாமல் இல்லை. இவங்க படித்த படிப்புக்கு தகுந்த வேலைக்கு தகுந்த சம்பளம், இதெல்லாமே இந்த மாதம் ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய விஷனில் ப்ராப்ளம்லாம் பார்த்துங்க. அது மட்டும் இல்லை, அப்டமில் அடி வயிற்றுல பிரச்சனைகள் எல்லாம் பாருங்கள். கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் பார்த்துங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எது எப்படி இருந்தாலும் முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களில் பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் மிக கவனம். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய எதிரிகளே நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், பட் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இந்த மாதம் ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு சுமாராக இருக்கும். நீங்கள் ஏதாவது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் சுமார். இது எல்லாவற்றுக்கும் மேலே ஏதாவது சிறு தொழில், சுய தொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இது அத்தனையுமே சுமாராக தான் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலத்துக்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள், பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கம்பெனி அல்லது சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் கண்டிப்பாக இருக்குது, சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்குது. யாரெல்லாம் அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சைட்டுக்கான வாய்ப்பு, ஆன்சைட்டை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. ஸோ ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷனுக்காக அப்ராடோ அதர் ஸ்டேட்டுக்கோ முயற்சி பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள். இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நான் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், அதர் ஸ்டேட்டில், அதர் கண்ட்ரியில், அப்ராடில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களாம் இந்த மாதம் பண்ணுங்கள். தேவையில்லாத செலவினங்கள், உடல் ஆரோக்கிய குறைவுகள் இதெல்லாமே குறையும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் பண்ணும் பொழுது தேவையற்ற மற்ற பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். இந்த மாதத்தில் ஒரு நீண்ட தூர ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு அமையும். பெரிய லெவலில் கவர்மெண்ட்டால் உங்களுக்கு காரியம் ஆகணும்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் ரொம்ப குறைவு இந்த மாதம். அதனால் பெரிய லெவலில் நான் கம்பெனி ஆரம்பிக்கிறேன், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறேன், இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு ஆண்டர்பிரனராக வரணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்கெல்லாம் அடக்கி வாசிங்க. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கோ
இந்த பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தாயாரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளை தரிசனம் பண்ணுங்கள். இது எல்லாவற்றுக்கும் மேலாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மதேவரை நீ வருங்காலங்களில் மிதுன ராசிக்கிறங்க இதை தான் பிரதானமாக பிரம்மா வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றங்கள் அமையும். கணவன் மனைவி உறவு இந்த மாதம் சுமாராகவே இருக்கும். 2 பேருக்கான பிரிவு இருந்துக்கிட்டே இருக்குது. யாரெல்லாம் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஆக இறையருளை கூட்டுங்க, இன்னும் சிறப்பான பலன்கள் அமையும். நன்றி, வணக்கம்.